சொல்லுங்க பிரதர். நான் ரோட்ல உட்காந்து ப்ரெஸ் பண்ண வச்சுக்காதீங்க. காவல்துறை இந்த அஃபென்ஸுக்கு எல்லாம் உடனடியான ஆகிரும். அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லுங்க, நான் சந்திக்க மட்டும் எனக்கு அளவு வேணும், வேற எந்த இதுவும் கொடுக்க முடியாது. என்ன தடுத்தா நல்லா இருக்காது. எனக்கு தடுக்காதீங்க. நான் முதலமைச்சர் மட்டும் சந்திக்கணும், அவ்வளவுதான். இதான் என் கோரிக்கை சார். அதெல்லாம் சார் நீங்க நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் சார். நீங்களா சந்திக்க விட மாட்டீங்க. 2 அஃபென்ஸ் ஆயிடுச்சு பிள்ளைக்கு சார். அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் குடிப்பீங்களா உள்ள? ஏன் குழந்தைங்க அஃபென்ஸ் ஆச்சு போக சொல்ல முடியுமா உங்களால? குற்றவாளிக்கு போக சொல்ல முடியுமா? அதுக்கு போக சொல்ல முடியா? சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுங்க. கொஞ்சம் ஓரமாக நான் போறேன், அவ்வளவுதான். நான் வந்து தமிழக முதலமைச்சர் சந்திக்கணும், தமிழக வெற்றி தலைவர் சந்திக்கணும். அதுக்கு என்ன அனுமதி வேணும்? என் குழந்தைக்கு போன ஆட்சியில 2 குற்றம் வந்திருக்கு. நீங்க தான் வந்து தடுத்தீங்க. என் குழந்தை எங்க இருக்கா? குழந்தை எங்க வரட்டும்? என் குழந்தை எங்க கொடுங்க. என் குழந்தை வச்சு தள்ளுபடி பண்றீங்க. காவல்துறை அதான பிரச்சனை. தூர போயிடுமா காவல்துறை? இது மக்களுடைய ஆட்சியா? மன்னராட்சியா? மக்களாட்சியா? காவல்துறை வண்டியில ஏறி கூட்டு போவோம். மக்களாட்சி வண்டியில ஏற்றி போதும். வண்டி ஏற்றி முடியாது. முதலமைச்சர் சந்திக்கணும் கூட விட்டுரு. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில என் குழந்தைக்கு அக்டோபர் 21, 2021 ஒரு குற்றம் நடந்தது. அந்த குற்றத்தை தொடர்ந்து நான் பல மனுக்கள் கொடுத்து போட்டேன். அக்டோபர் அதே மீண்டும் 2023 ஏப்ரல் 13 இதே இடத்துல நான் ப்ரொடெஸ்ட் கொடுத்தேன். அதே ஏப்ரல் 26, 2023 என் குழந்தைக்கு நேஷனல் சில்ட்ரன்ஸ் தேசிய குழந்தை ஆணையம் வருது, மனு கொடுக்கப்படுது. 2 ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனா நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் வந்து இவங்க கிட்ட கைவிட்டு பெற்றுக்கின்னு திராவிட மாடல் அரசு கூட பிஜேபி மெம்பர் ஆர்ஜி ஆனந்த் கைவிட்டு வாங்கின்னு என் குழந்தைக்கு இது இயற்கை குணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நேச்சுரல் டிசபிலிட்டி பிறவி குறைபாடுன்னு 9 வயசுல குழந்தைங்க பாரு எடுத்திருக்கேன். அதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. நீ எப்படி பிறவி கொடுத்து கொடுத்த 2வது குற்றமா மாற்றுது. இது தொடர்பா தேர்தல் நடக்கிற நேரத்திலே நான் வந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டோம். எந்த ஒரு நடவடிக்கை இருக்காம இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் பதவியேறதுக்கு 9ஆம் தேதி வரையும் எனக்கு பல இடையூறு கொடுத்தாங்க. என் வீட்டில் என்ன பல இடையூறுகள் கொடுக்கப்பட்டு எனக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கு. 2 என் மேல 2 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க எப்படிங்க இயற்கை ஒன்று கொடுத்தா பிரிவு ஒன்று கொடுத்தா பதில் சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தாலேயே அந்த காவல்துறை அதிகாரி என்ன கூட்டு போற காவல்துறை அதிகாரி சொன்னா நான் போறேன். எங்க வரணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கி சார். இது வாங்க கொஞ்சம் வாங்க சார். நீங்க வாங்க சார். நீங்க பண்ணு எட்டு பண்ணு. சார் கைஸ் சார். ஏய் சும்மா இருடா சார். ஒரு தடவை நான் குழந்தை விஷயத்துல தலையிட்டாக்க பாருங்க. உட்கார ரோட்ல பாத்து உட்காருங்க பட்டு பாத்து சார். அப்பாயின்மெண்ட் கேக்குறோம். குழந்தை உட்கார்ந்திருக்கு. இல்லம்மா சிஎம் பாக்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் சிஎம் பாத்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்கும். சரி ஏறு ஏறு. இல்லம்மா சட்ட பாட்டன் ஆத்துல இருந்து எல்லாத்துக்கும் மசூல் பண்ணி பண்ணாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.